அக்கா வணக்கம். வணக்கம்மா. என்ன பியூட்டி கொஞ்சம் தூக்கலா இருக்கு இன்னைக்கு? அம்மா நான்லாம் பிறந்ததுல இருந்து அழகுதான். இன்னைக்கு என்ன புதுசா? சரி. என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. அதை விடு, உன் பியூட்டி எல்லாம் அப்புறம் பேசிப்போம். டெல்லிக்கு புறப்படுறாங்க போல இருக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே. அவங்க டெல்லிக்கு போனா நமக்கு என்ன, இல்ல அமெரிக்கா ஆப்பிரிக்கா போனா நமக்கு என்ன, எப்படியும் கூட்டணி எங்களை விட்டு போகாது அப்படின்றது இந்த மக்களுக்கே தெரியும். அதனால அவங்க எங்க போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுமா. சரியா, அடுத்து அதுதான் வரேன். இப்போ தாவேகா கூட கூட்டணி போடுவாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமீபமா கூட நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, மக்கள் கூட நிறைய பேசினாங்களே. அந்த கட்டமா தான் டெல்லிக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரளி அடிப்படுதே. ஏம்மா, நாங்க 10 சீட்டு கொடுத்தாலும் சரி 2 சீட்டு கொடுத்தாலும் சரி எங்களை விட்டு கை கழுவி போகாது, நழுவியும் போகாது. ஏன்னா திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது வெறும் சட்டமன்ற தேர்தல் தான். பாராளுமன்ற தேர்தல்ல ஜெயிக்கணும், ராகுல் காந்தி அவர் பிரதமர் ஆகணும் அப்படின்னா எங்களோட சப்போர்ட் அவருக்கு தேவை. போன தேர்தலையும் 40க்கு 40 ஜெயிச்சோம், அந்த மாதிரி வர தேர்தலையும் ஜெயிப்போம்ல. அதனால இந்த சட்டமன்ற தேர்தலுக்காகலாம் எங்களை விட்டு அவங்க போக மாட்டாங்க. ஆனா நீ இப்படி யோசியேன், தாவேகா தலைவருக்கு இருக்கிற ஃபேன்ஸே வேற மாதிரி இருக்காங்க. சரியா, தொண்டர்கள் அப்படி வேற மாதிரி தானே. மரத்துல இருந்து குதிக்கிறது, இங்க இருந்து அங்க தாவுறது, அங்க இருந்து இங்க குதிக்கிறது, அதானே வேற மாதிரி. சரி விடு, அந்த வேற மாதிரி சொல்லல நானு. ஆனா நம்ம திமுகவோட தொண்டர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க மேசிவா இருக்காங்கல்ல. சோ உங்க கூட்டணி கண்டிப்பா மாறிடும் தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் டிவிகேவோட தொண்டர்கள் கிடையாது, தனிப்பட்ட ஒரு தலைவருடைய ஃபேன்ஸ். ஆனா எங்க கட்சிக்காரவங்க எல்லாம் தொண்டர்கள்மா, அடிமட்டத்துல இறங்கி வேலை பார்ப்பாங்க. டிவிகேல இருக்கவங்களையும் எங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க, சரியா? சரி, நீ அடுத்த முட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, விவசாயிகளை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. என்னதான் பொங்கலுக்கு நீங்க 3000 ரூபாய் கொடுத்தாலும் நீங்க விவசாய கடன்லாம் தள்ளுபடியே பண்ணலையேங்க, அப்ப நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நிறைய இடத்துல தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதக்குறாங்க அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்? எங்க தலைவர் மட்டும் தான் காரணம். அன்னைக்கு ரோட்லலாம் நின்று போராடிட்டு இருந்தாங்க, ஐயோ எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேதுங்க, அது இல்லைங்க இது இல்லைங்கன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு பாரு, மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்கம்மா. எங்க தலைவர் ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த வெள்ளம் கூட வந்துச்சு பாத்தீங்க, அப்ப முளைச்ச பயிரெல்லாம் எடுத்துட்டு தலைமை செயலகத்திலே வச்சு ஆய்வு பண்ணாருல. அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க தலைவர் கண்ணும் கருத்துமா பாத்துப்பாரு. அதனால அவரு சும்மா சொல்லணும்ன்றதுக்கோசம் சொல்றாரே தவிர எங்க தலைவர் எந்த தப்பு பண்ணல அப்படின்றது விவசாயிகளுக்கு தெரியும். சரி, இன்டர்நெட்ல எல்லாம் உங்க தலைவர் அந்த நெல்லை எடுத்துட்டு வச்சு பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. அவர் அந்த ஸ்பாட்டுக்கு போய் விவசாயிங்க கிட்ட பேசியிருக்கணும் அப்படின்றதுதான் பாயிண்ட். அதுதான் ஆக்சுவல் பிளான். போன தடவை எங்க தலைவர் இந்த கரும்பு தோட்டத்தை ஆய்வு பண்ண போகும்போது அதுக்குள்ள கான்கிரீட் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல. இந்த தடவை மழை பெஞ்சதால கான்கிரீட் போட முடியல. அதனால அந்த மண்ணு தரையில சேத்துல அதெல்லாம் எங்க தலைவர் அதான் அங்க போகாம இங்க எடுத்துட்டு வச்சு ஆய்வு பண்ணாங்க. இது விவசாயிகளுக்கே பிரச்சனை இல்ல, இடையில இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் பிரச்சனை. சரி, ஆல்ரெடி உங்க கூட்டணியில நிறைய பேர் ஏமாத்தி வச்சிருக்கீங்க, இப்ப அந்த வரிசையில ஓபிஎஸ் அவர்களையும் சேர்க்க போறீங்களாமே? அவரு கூட்டணி இல்ல விட்டா எங்க கட்சியிலே சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தான் பாக்கணும். ஏன்னா இபிஎஸ் தெளிவா சொல்லிட்டாரு, சசிகலாவையும் சரி ஓபிஎஸ் அவர்களையும் சரி என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கு வேற ஆல்டர்னேட் ஆப்ஷனே கிடையாது, எங்க கிட்ட தான் வந்தாகணும். அவரும் சரி அவருடைய ஆதரவாளர்களும் சரி. எப்படி செங்கோட்டையன் டிவிகேல இணைஞ்சாரு, அந்த மாதிரி ஓபிஎஸ் எங்க கட்சியில இணைஞ்சாலும் இணைஞ்சிருவாரு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, பொறுத்திருந்து பாப்போம். இன்னும் ஒரு 3 மாசம் தானே இருக்கு, வெயிட் பண்ணு. சரி, நீ இன்னைக்கு கொடுத்த முட்டு போதும், நான் நாளைக்கு வரேன். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 செய்தி சொல்லிட்டு போனான்னு வந்தேன். சொல்லு. தெரியும், நீ வந்தாலே புறணி பேசுறதுக்கு எங்க கட்சியை பத்தி கேவலப்படுறதுக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியும். தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? ஏப்பா நீ என்ன கோமால இருக்கியா என்ன? தமிழ்நாடு எவ்வளவு முன்னோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? செய்தியை கேட்டு சொல்லுங்க, தமிழ்நாடு கோமால இருக்கா இல்லையான்னு. வேலூர் மாவட்டம் இருக்குல்ல, ஆமா, கடந்த 10 மாசத்துல மட்டும் 59 குழந்தை திருமணம் நடந்திருக்கான். 415 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பிறந்திருக்கான். என்ன நாடு பின்னோக்கி போயிட்டு இருக்கு, உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எப்படி மோசமாயிட்டு இருக்கு பாருங்க. எப்பா நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், குழந்தை திருமணம் பண்ணாதீங்க, 18 வயசு வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வைங்க, அவங்களுக்கு வேலை வெட்டிக்கெல்லாம் போவீங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பெத்தவங்க பிடிச்ச கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும்? நீங்க கல்யாணத்தை தடுத்து வைக்கணும். எப்பா தெரிஞ்சா சரி நாங்க போய் தடுக்க முடியும்,
ரகசியமா ஊருக்குள்ளே வச்சு கல்யாணம் பண்ணிட்டா நாங்க என்ன பண்ண முடியும்ன்ற. இது வந்து பெத்தவங்க யோசிச்சு முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம குழந்தை படிக்கணும், நாளைக்கு அதுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, அதை வளர விடணும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும். இதுக்கும் சும்மா அரசாங்கத்தை குறை சொல்லாதீங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் அதிகமாயிட்டே இருக்கு. சரி, ஒரு பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துலாமே என்ன பண்றாங்க? அதுக்கான தண்டனைகளை எங்க தலைவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஐயோ அக்கா, என்னக்கா எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறீங்க? உண்மை நடக்கிற உண்மையா சொல்றேன்ப்பா. இந்த நிறைய குற்றங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, அதுல ஈடுபட்டவங்களை கூட 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்கல்ல. தடுக்கல, தண்டனை தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த அடுத்து தடுப்போம், இனிமே தவறுகள் நடக்காத அளவுக்கு தடுப்போம். இது என்ன? சரி குண்டாசை ரத்து பண்ணீங்க பாத்தீங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி. சரி, மக்களுக்கு தெரியும், எங்க கூட்டணி தலைவர் இபிஎஸ் அவங்க இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க பொதுச் செயலாளர் ஆனப்ப இது செல்லுபடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு. இவர் பொதுச் செயலாளர் ஆனது சரியில்லை, தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. அவங்க எல்லாம் அமைதியா ஒத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நாங்க தான் தூண்டி விட்டோம். ஏங்க, அவரு எம்எல்ஏவா இருந்தவர், அவர் எப்படிங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ஆக முடியும்? அப்படி இப்படின்னு தூண்டி விட்டு தான் கேஸ் இந்த மாதிரி கேவலமான சேலெல்லாம் உங்க கட்சிக்காரங்க தான் செய்வாங்க. இப்ப அந்த கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இவருக்கு பொதுச் செயலாளர் ஆனது சரிதான் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, முன்னேறிட்டே இருக்கு எங்க கூட்டணி. ஒரு கேஸ சுப்ரீம் கோர்ட் இது பண்ணிருக்கு, இதுல முன்னேறிக்கிட்டே இருக்கா. எங்க சமூக நீதி கூட்டணிய பாத்தியில நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போகுதுப்பா. அதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணிலாம் நிக்கன்னா உக்கார கூட முடியாது, படுத்து கடந்துரும் போ. சரிங்க, எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறாங்க. இந்த அக்கா இட்லி கடைக்கு வரக்கூடாது. போடா, உன்னை யார வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்ட மாதிரி. வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. இன்னைக்கு எனக்கு நல்ல பளபளன்னு இருக்கியே. அதெல்லாம் எங்க கட்சி ஜெயிக்க போகுதுல, அதுல வந்து பூரிப்படி. என்ன தோக்குறதுக்கு ஜெயிக்க போறீங்களா? தம்பி, ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்க போறோம். ஜெயிக்க போறீங்களா? அதான் ஜெயக்கடா இட்லி கடையா? ஆமா. சரி விடுங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன முக்கியமான செய்தி? இன்னைக்கு கடலூர்ல மாபெரும் மாநாடு வந்து தேமுதிக வந்து நடத்துறாங்க. கரூர்ல நாங்க நடத்துனதை விடவா? கரூர்ல நீங்க நடத்துன மாநாடு இல்ல, கரூர்ல நீங்க வந்து பண்ணது ஸ்டாம்பேட். தம்பி, அது நாங்க பண்ணலப்பா. அந்த மாநாட சொல்லல நானு. எங்க கட்சி சார்பா நடத்தணும்ல பவள விழா. அக்கா, நீங்க கரூர்னு சொன்ன உடனே நீங்க மாநாடுலாம் ஞாபகம் இல்ல, நீங்க பண்ண விஷயம் தான் ஞாபகம் வருது. தம்பி அதெல்லாம் தேவையில்லாத பதிவு. கரூர்ல என்ன நடக்குது அத சொல்லு. சரி, அதெல்லாம் முடிஞ்சு கடலூர்ல என்ன நடக்குது நான் சொல்றேன். பாத்தியா, கரூர். சரி, கடலூர்ல என்ன நடக்குது அத சொல்லு. அக்கா, இன்னைக்கு தேமுதிகவோட முதல் மாநாடு நடத்த போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு 7 மணிக்கு தேமுதிக யார் கூட கூட்டணி அமைக்க போகுதுன்றத அந்த கட்சியோட பொருளாளர் சுதேஷ் வந்து சொல்ல போறாரு. அதெல்லாம் எங்களுக்கு அப்பவே தெரியும்பா. எங்க கூட தான் கூட்டணி அமைக்க போறாங்க. ஓ, இதான் பகல் கனவு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நான் பாக்குறேன். தம்பி, என்ன இந்த தேர்தல்ல பாரு, சமூக நீதி கூட்டணி எவ்வளவு வலுப்பெற்று. ஏக்கா, இது வரைக்கும் தேமுதிக உங்க கூட கூட்டணி அமைச்சதே கிடையாதுக்கா. இப்ப மட்டும் எப்படி அமைப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு? வரலாறு மாத்தி அமைக்கிறதுக்குன்னு ஒரு காலம் வரும் இல்ல, அந்த காலம் இதுதான் தம்பி. சரி, தெரியல, உனக்கும் தெரியல எனக்கும் தெரியல. பாப்போம் 7 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னு. அவங்க மட்டும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதிமுக கூட, நீங்க டாடா பை பை தான். தம்பி, யாரு வேணா அந்த பக்கம் போட்டோம், நியாயம் எங்க பக்கம் இருக்குப்பா. என்ன நியாயம்? அநியாயம். தம்பி, மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா களத்துல இறங்கி குரல் கொடுக்கறது நாங்க தான் தம்பி. அதனாலே மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஓ, அதனாலதான் ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ண விட்டீங்களா? இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு தெரியாதப்பா, தணிக்கை குழு கொடுக்கல. ஆனா உங்க படத்தை நீங்க ப்ரோமோட் பண்றதா பேசிட்டு இருக்காங்களே. இல்ல, நாங்க அப்படிதான் நினைச்சோம். அந்த படத்தை பிளாக் பண்ணி இந்த படத்தை மட்டும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணா ஒட்டுமொத்த மக்களும் வந்து பாப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி, நாங்க பண்ணதே அந்த படத்துக்கு எக்ஸ்ட்ரா பப்ளிசிட்டி ஆயிட்டுப்பா. பாவம், தெரியாம பண்ணிட்டீங்க. நீங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா போயிருச்சு. வேலையில போற ஓரான புடிச்சு வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டு ஐயோ அம்மா குத்துதேம்பாங்கலாம், அந்த கதையா ஆகி போச்சு இப்ப. ஆனா இப்போ உங்களுக்கு சில பேர் குத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன அது? அக்கா, இன்னும் எக்மோர்ல வந்து இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பணி நிரந்தரம் வேணும், ஈக்குவலா எங்களுக்கும் வந்து சம்பளம் தரணும்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதிரா. உங்களோட கோட்டையை நோக்கி வந்து பேரணியே நடந்துட்டு இருக்காங்க. எப்பா, இவ்வளவு இடம் தான் இருக்கு அப்படின்னா அத்தனை ஆசிரியர்களுக்கு தான்ப்பா பணி கொடுக்க முடியும். சும்மா எல்லாரும் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு நானும் கவர்மெண்ட் டீச்சரா தான் ஆவேன் அப்படின்னு வந்து நின்னா எப்படி? இது 2021 நீங்க பாத்துக்க வேண்டியதானே? இல்ல, அப்ப மட்டும் தெரியல, அப்ப மட்டும் எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து நாங்க வந்து பணி நிரந்தரம் பண்ணுவோம், கவர்மெண்ட் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு இப்ப 2026ல கோட்டை வாங்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப சொல்லிருந்தா எவ்வளவு ஓட போட்டிருக்க மாட்டாலப்பா. எங்களோட கொள்கை என்ன தெரியுமா? மக்களோட ஆசையை தூண்டணும். தூண்டி ஓட்ட வாங்கிட்டு அம்மா நடுத்தரல விட்டுருவான். ஓ, இதனாலதான் நீங்க வந்து தொடர்ந்து 2 வாட்டி ஜெயிச்சதே இல்ல, இந்த வாட்டியும் ஜெயிக்க போறது கிடையாது. வரலாறு மாறிக்கொண்டு இருக்கிறது தம்பி. அக்கா, நீ ஹிஸ்டரியை மாத்திரம் சொல்லிட்டு இருக்க. ஆனா அன்புமணி ராமதாஸ் தெரியுமா சொல்றாரு, அன்புமணி அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால உங்களுக்கு ஜன்னி வந்துருமா.
தம்பி அவங்க அப்பா ஒரு பக்கம் என்ன சொல்றாரு தெரியுமா? அவரு கட்சி பேர வேணா எடுத்துக்கலாம், கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் எடுத்துக்க முடியாது, மக்கள் எல்லாம் என்னமோ நான் யார சொல்றனோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவரு அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கலாம், ஆனா நான் சொல்றவங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்றத அவங்க அப்பா தெளிவா சொல்லிட்டாருல்ல. இன்னும் 2 மாசத்துல அவங்க அப்பா வந்து சேர்ந்துருவாரு, அப்பா மகன் பிரச்சனையை வந்து இபிஎஸ் அவர்கள் தீர்த்து வச்சுருவாரு. இருந்தாலும் உங்களுக்கு தான் வந்து பேக் ஃபயர். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஆனா கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றேன்க்கா, இந்த அமெரிக்கால வந்து தமிழர்கள் வாழ்றாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டோட சுற்றுலாத்துறைக்கு மேம்படுத்தணுன்றதுக்காக சொந்த செலவுல டபுள் டெக்கர் பஸ் தமிழ்நாட்டுக்கு விட்டுருக்காங்க. ஆனா அந்த பஸ்ஸை நீங்க விட்டு வைக்கல. ஏன்பா? ஆல்ரெடி ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்களே உங்க ஸ்டிக்கரை. ஏய் தம்பி, நான் உண்மையை வெளிப்படையா சொல்லிட்டு போறேன், நாளைக்கு வா சுத்தனியை புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன்.